ஹாய் கைஸ், வெல்கம் டு கவி ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு வச்சு ஒரு தோசை பண்ண போகிறோம், பெசரட்டும். இதுக்கு பச்சை பயிறு நான் நைட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். இது கூட இஞ்சி பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பச்சை பயிறு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். நான் இதில் பச்சரிசி ஊற வைக்கல, அதனால் மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சுருக்கேன், தோசைக்கல் சூடாக இருக்குது. இப்போ இந்த பச்சை பயிறு அரைச்சி வச்சுருந்தால அதில் தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.